நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக கனிமொழி. உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதன்கிழமை கேப்டன் விஜயகாந்த் சுற்றுப்பயணம், தேமுதிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. சென்னை 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29ஆக உயர்வு. இடிந்த கட்டிடம் அருகே உள்ள மற்றொரு அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைப்பு. கச்சத்தீவு அருகே இந்திய மீனவர்களுக்கு மீன் பிடிக்க உரிமை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டம். தமிழில் மட்டுமே தீர்ப்பு வழங்க வேண்டும். கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு. ஈராக்கில் இருந்து 233 இந்தியர்கள் தாயகம் திரும்புகின்றனர். எஞ்சியவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தகவல். தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் புதன்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சி மூலம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி கடந்த 26ஆம் தேதி கோவையில் தமது பயணத்தை தொடங்கிய அவர் தொடர்ந்து திருப்பூர், நீலகிரி, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆவலுடன் கலந்து கொண்டு அவருடன் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் புதன்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதில் வரும் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேமுதிகவின் கிளை கழகங்களில் உறுப்பினர்களை அதிக அளவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கேப்டன் விஜயகாந்த் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பின்னர் ஜூலை 3ஆம் தேதி வேலூர், மத்திய, கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும், ஜூலை 4ஆம் தேதி திருவண்ணாமலை, வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய மாவட்டங்களில் கேப்டன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை போரூர் மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. 4வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் இடிந்த கட்டிடத்தின் அருகே உள்ள மற்றொரு அடுக்குமாடி கட்டிடத்திற்கு சீல் வைத்து சிஎம்டிஏ அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் தகவலை தற்போது பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை சரியாக 5 மணி அளவிலே மழையின் காரணமாக இடி விழுந்தது. அந்த விடியின் பொழுது போரூரில் மவுலிவாக்கத்தில் காணப்படக்கூடிய 11 மாடி கட்டிடமானது இடிந்து சரிந்தது. முழுமையாக இதில் இருந்தக்கூடிய அனைத்து நபர்களுமே அந்த இடிபாடில் மாட்டிக்கொண்டு கிட்டத்தட்ட பலரும் உயிருக்கு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் போராடி கொண்டிருந்தார்கள். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தலைமையிலே மீட்பு குழு அங்கு உடனடியாக சென்று தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்ட அனைத்து மீட்பு பணிகளும் அங்கு நடைபெற்றது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 56 பேர் உயிருடனும் நலமுடனும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 27 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 29 பேர் பலியானதாக தகவல் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் இந்த கட்டிட இடிபாடில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படுவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த மீட்பு பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 தினங்களாக மழையின் காரணமாக இந்த பணியானது தற்போது தாமதமாகவே நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிட இடிபாடுகளில் இன்னும் உயிருடன் இருக்கக்கூடிய பல நபர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் இந்த பணியானது தாமதமாகவே நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மீட்பு பணிக்காக தற்போது உயர்தர இயந்திரங்கள், அதே போல மின் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டும் கேமராக்கள், மோப்ப நாய்கள் உள்ளிட்ட அனைத்து மீட்பு பணிக்குழும் அங்கு இணைந்திருக்கிறது. எனவே இந்த மீட்பு பணியானது இன்னும் ஒரு நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் அந்த இடிபாடுகள் சிக்கி இருப்பார்கள் என்பது இறுதியாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடமானது தற்போது ஏறி இருக்கக்கூடிய பகுதியில் கட்டப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 11 மாடி கட்டிடமும் தற்போது இடிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதன் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் பாதுகாப்புடன் இருப்பதற்கும்
அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாட்கள் இந்த மீட்பு பணியானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த இடத்தில் 4வது நாளாக மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மீட்பு பணிகளை விரைவுபடுத்தி வருவதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 56 நபர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். அதில் 27 நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். கடைசியாக ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக திரு விகாஸ் என்ற ஒரிசா இளைஞர் உயிருடன் மீட்கப்பட்டு இப்போது ராமச்சந்திரா ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை தவிர இறந்தவர்களின் எண்ணிக்கை 29 இருக்கின்றது. அதிலே 19 ஆண்களும் 10 பெண்களும் இருக்கிறார்கள். மேலும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கச்சத்தீவில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதை தடுக்க கோரி மீனவர் பாதுகாப்பு பேரவை தொடர்ந்த வழக்கில் பதிலளித்துள்ள மத்திய அரசு இவ்வாறு கூறியுள்ளது. கச்சத்தீவில் வலைகளை உலர்த்தவும் இலைப்பாரவும் மட்டுமே உரிமை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எல்லை தாண்டி வருவதாக கூறி இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் சிறுமலர். கச்சத்தீவு பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பில் பீட்டர் ராயன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்கப்படுகின்றனர். இந்த தாக்குதல் சமூகத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். மேலும் ஏராளமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். மேலும் பாரம்பரியமாக மீன் பிடிக்கும் உரிமை கச்சத்தீவில் உள்ளது. அந்த கச்சத்தீவில் மீன் பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அது தொடர்பாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தற்காலிக தலைமை நீதிபதி அக்னிஹோத்ரி மற்றும் MM சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்தது. அந்த வழக்கு விசாரணையில் மத்திய அரசு சார்பில் இன்னைக்கு கூடுதலாக ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் அதாவது எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்றும் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் கச்சத்தீவில் அவர்கள் வலைகளை உலர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் மற்றும் அங்கு நடைபெறும் அந்தோனியார் திருவிழாவை கலந்து கொள்வதற்கு மட்டுமே வழிபாடுவதற்கு மட்டுமே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மீன் பிடிப்பதற்கு உரிமை கிடையாது. 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு கடித ஒப்பந்தத்தின் மூலம் இது அந்த தீர்வு எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்று பதில் மனு தாக்கல் செய்தனர். மேலும் அவர்கள் அந்த கச்சத்தீவு பகுதியில் ஓய்வெடுக்கவும் மலை உயர்த்துவதற்கும் மட்டுமே உரிமை இருக்கிறது என்று பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை 2 வாரத்துக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க கோரி மீனவர் பேரவை தொடர்ந்த வழக்கு குறித்து மனுதாரர் வழக்கறிஞர் அளித்துள்ள பேட்டி தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு தனது கூடுதல் பதில் மனுவை தாக்கல் செய்தது. இந்த கூடுதல் பதில் மனுவில் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு உரிமை இல்லை எனவும் அவர்கள் கச்சத்தீவு சென்று வலையை உலர்த்துவதற்கும் அங்கு நடைபெறும் அந்தோனியா திருவிழாவை காண்பதற்கு மட்டுமே உரிமைகள் உண்டு எனவும் மத்திய அரசு ட்ரெடிஷனல் ரைட்ஸ் என்பது கச்சத்தீவு சென்று அந்தோனியா திருவிழாவை காண்பதற்கும் அங்கு வலைகள் உலர்த்துவதற்கு மட்டுமே இந்த உரிமைகள் குறிக்கும் என்றது தனது கூடுதல் பதில் மனுவில் கூறியுள்ளனர். சென்னை போரூர் மவலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் தரைமட்டமான விவகாரத்தில் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை போரூர் மவலிவாக்கத்தில் கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன்பே உரிய முறையில் மண் பரிசோதனை செய்திருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. ஏரியின் அருகில் 11 மாடி கட்டிடம் கட்ட அரசு எப்படி அனுமதி அளித்தது என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அந்த சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது.
இந்நிலையில் இந்த விபத்துக்கு காரணமான அதிகாரிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டிட தொழிலாளர் சங்க தலைவர் சிட்டி பாபுராஜ் வலியுறுத்தியுள்ளார். அவர்கள் விசாரணை என்பது இது போதாது. அந்த இடத்திலே கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பர்மிஷன் கொடுத்தார்களோ அதுபடி கட்டப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்து அது நடத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அதை ஆய்வு செய்தார்களா என்று கேட்டால் அதில் கேள்விக்குறிதான் இருக்கிறது. சிஎம்டி அப்ரூவ் கொடுக்கின்ற பொழுது என்னென்ன அப்ரூவ் அவர்கள் விதிகள் போடுகிறார்களோ அந்த விதிகளின்படி கட்டப்படுகிறதா என்று ஆய்வு செய்கின்ற பணி அதிகாரியுடைய பணியை மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. அந்த பணியை அவர்கள் செய்வதற்கு அரசாங்கம் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக செய்ய வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் அதிகம் ஆழம் வரை தோண்டப்படுவதால் நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆழ்துளை கிணறுகள் தோண்ட குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்து அதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் கட்டிட தொழிலாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈராக்கில் போர் அபாயம் மிகுந்த பகுதிகளில் இருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் ஈராக் நாட்டின் திக்ரத்தில் உள்ள இந்திய செவிலியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறினார். போர் அபாயம் மிகுந்த பகுதிகளில் இருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்கவும் அங்குள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகத்திற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். போர் பதற்றம் காரணமாக தாய்நாடு திரும்புவதற்கு 1000க்கும் மேற்பட்டோர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறிய அக்பருதீன் ஈராக்கில் இருந்து 233 இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு புறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஈராக்கின் மொசூல், திக்ரித், கர்பாலா உள்பட பல்வேறு நகரங்களை கைப்பற்றிய தீவிரவாதிகள் தலைநகர் பாக்தாத்தை நோக்கி முன்னேறி வந்தனர். இந்நிலையில் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தி திக்ரித் நகரை மீட்டது குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.